ட்ரிப் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜப்பான்ல ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி? என்ன கேட்டியா? இதான் வச்சுக்க. ஓகே சொல்றேன், உள்ள வாங்க. மறக்க முடியாத நிகழ்ச்சிக்கு காரணம் நம்ம ஹீரோ சத்ரன். அது யார் ஷாலினி? அதோ அவர்தான், சுட்டி பூனை சத்ரன். என்னது எல்லாம் பூனை போட்டோவா இருக்கு? இந்த பூனையா ஹீரோ? ஆமா, உலக புகழ் பெற்ற ஹீரோ சத்ரன். அப்ப இந்த நாய்க்குட்டி அதோட ஃப்ரெண்ட். மத்த அனிமல்ஸ் எல்லாம் அது சந்திக்கிற மத்த கேரக்டர்ஸ். ஏன் ஷாலினி, பூனை படத்தெல்லாம் பரப்பி வச்சுட்டு பூனையோட சேர்ந்து நீயும் பூனையாக போறியா? இல்ல, உங்களை தான் ஆக்க போறேன். மியாவ் 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 மியாவ். ஏன் ஷாலினி, ஒரு சாதாரண பூனை அத போய் பெரிய ஹீரோ பெருசு பண்றியே. இது சாதாரண பூனை இல்ல. இன்னைக்கு இந்த உலகத்துல சினிமா பாக்குறவங்களால பாராட்டப்படுற ஒரே ஹீரோ இந்த சிட்டி பூனை தான். அப்படியா? நீங்க எல்லாம் சினிமால ஆடு மாடு சிங்கம் புலி கரடி இந்த மாதிரி அனிமல்ஸ் நடிச்ச படத்தை தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த சுட்டி பூனை நடிச்ச இதனுடைய உண்மையான வாழ்க்கை கதையை பார்த்திருக்க மாட்டீங்க. நான் ஜப்பான்ல இருந்தப்போ இந்த பூனை நடிச்ச படத்தை பார்த்தேன். என்ன படம், என்ன அழகா நடிச்சிருக்கு தெரியுமா இந்த பூனை. அந்த படத்தை பார்த்ததுல இருந்து நான் இந்த பூனையோட ஃபேன் ஆயிட்டேன். அப்போ இந்த போட்டோலாம் அந்த பூனை தான் கையெழுத்து போட ஆரம்பிச்சா. இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி பூனை வளர்ந்து பெருசாகி சுட்டி பூனை ஆகுற வரைக்கும் அந்த ஜப்பான் காட்டுல மலையில ஆத்துல அது பட்ட கஷ்டங்களையும் அது சந்திச்ச ஆபத்துகளையும் ஒரு கதையாவே சொல்லலாம். அந்த கதையை சொல்லு ஷாலினி. கதையா? கதை சொல்லவா இல்ல உங்க எல்லாரும் ஜப்பானுக்கே கூட்டிட்டு போய் அந்த பூனோட வாழ்க்கையை நேர்ல காட்டவா? சபாஸ், சரியான ஷாலினி, அதை சரி. சரி, நாம எல்லாம் ஜப்பான் போலாமா? நீங்களும் தான். எல்லாரும் என் கூட வரீங்க, வாங்க. இப்படியே போய் நம்ம சுட்டி பூனை பிறந்து வளர்ந்த இடங்களை பார்ப்போம். இந்த வானவீதி வழியா நம்ம எண்ணத்தால ஜப்பான் போறோம். ஆண்டவனோட படைப்புல இந்த இயற்கைங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அந்த வானமும் இந்த பூமியும் ரெண்டு தனித்தனியான பெரிய உலகம், ரெண்டு பெரிய பெரிய குடும்பம் மாதிரி. அந்த வானங்கிற அம்மாவுக்கு ரெண்டு பசங்க. ராத்திரிங்கிறது அவளோட பொண்ணு. பார்க்கறதுக்கு கருப்பா இருப்பா, ஆனா ரொம்ப அழகா இருப்பா. பகல் அந்த அம்மாவோட புள்ள ரொம்ப வெளிச்சமா இருப்பான், அதனால அவனுக்கு கர்வம் அதிகம். இதே மாதிரி பூமிங்கிற அம்மாவுக்கு கோடிக்கணக்கான குழந்தைங்க இருக்காங்க. அத்தனை குழந்தைங்களுக்கும் எத்தனை வித்தியாசமான முகங்கள் தெரியுமா? இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, இன்பமான வாழ்க்கை. அதோ நம்ம ஹீரோ சுட்டி பூனை சத்ரன். இதெல்லாம் அதோட தம்பி தங்கச்சிங்க. ரெண்டு குழந்தைங்களுக்கு மேல பெத்துக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா அது யாரும் அம்மா பூனை கிட்ட சொல்லல போல இருக்கு. அதனாலதான் அம்மா பூனைக்கு நிறைய பிள்ளைங்க. ஒன்னொன்னும் மியாவ் மியாவ்னு கூப்பிட்டுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கு பாருங்க. இது நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் குட்டி நாய். இதுவும் தான். இவங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் நம்ம மாதிரி விளையாடிட்டே இருப்பாங்க.
சத்திரன், தண்ணியில இறங்காதன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு அம்மா அன்பா கண்டிக்குது. அம்மா புள்ளைக்கு நீச்சல் கத்து கொடுத்துருச்சு. ஒரு அம்மாவோட கடமை முடிஞ்சு போச்சு. இனிமே புள்ள தன் வழியை பார்த்துக்க வேண்டியதுதான்.